الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال رسولنا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول صلى الله عليه وسلم. புகழனைத்தும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற எல்லாம் உள்ள அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவருடைய அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் இருளற்ற மகிழ்ச்சி தேர்வி தோழர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைவரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபியங்கள், தபா தாபியங்கள், மேலும் குறிப்பாக ஜும்மா என்கிற இறை கடமையை நிறைவேற்றுவதற்காக குறித்த நேரத்தில் இறையில்லத்தில் ஒன்று கொண்டிருக்கிறார் நம் அவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவுகிறார். கணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழ்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு எவற்றை ஏவினார்களோ அவற்றை நம்முடைய வாழ்வில் கடைபிடித்து இன்னும் எவற்றை விட்டெல்லாம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்மை தடுத்தார்களோ அத்தகைய தீய பாவமான காரியங்களை விட்டும் தவிர்த்து கொள்ளுமாறு அல்லாஹ்வை பயந்து தக்வாவோடு வாழுமாறு உங்களுக்கும் எனக்கும் வசியத்து செய்தவனாக என்னுடைய இந்த ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிம் வாழ்கிற போது அந்த முஸ்லிம் இடத்தில் பல்வேறு பண்புகள் குடியிருக்க வேண்டும். பல்வேறு பண்புகளை தாங்கியவனாக ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று குர்ஆன் ஹதீஸும் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலையாய ஒரு பண்புதான் தீமைகளை காண்கிற போது ஒரு முஸ்லிம் அந்த தீமைகளை தடுக்கக்கூடியவனாக, பாவத்தை தடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அந்த பாவத்தை அனுசரித்துக் கொண்டு செல்லக்கூடாது. அந்த பாவத்தை தடுக்கக்கூடியவனாக என்ன செய்ய வேண்டும், அவன் இருக்க வேண்டும் என்று சொல்லி குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான் தன்னுடைய அருள்மறையான திருக்குர்ஆனிலே, குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் தான் மனிதர்களுக்காக படைக்கப்பட்ட சமூகத்திலேயே, தோற்றுவிக்கப்பட்ட சமூகத்திலேயே சிறந்த சமூகமாக இருக்கிறீர்கள். காரணம் என்ன? தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ து'மினூன பில்லாஹ், நீங்கள்
நன்மை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிறீர்கள். இதுதான் உங்களை சிறந்ததாக ஆக்குகிறார்கள் சொல்லி என்ன செய்கின்றான், அந்த பண்புகளை சொல்லி காண்பிக்கிறான். ஒரு முஸ்லிம் இடத்தில் இயல்பாகவே இருக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு பாவத்தை காண்கிற போது அதை தடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உன்சுரு அகாக்கும் வாலிமன் ஓ மதுருமன், உன்னுடைய சகோதரன் அநியாயக்காரனாக இருந்தாலும் சரி அல்லது அநீதம் இழைக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி அவனுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொன்னார். உன்னுடைய சகோதரன் அநியாயக்காரனாக இருந்தாலும் அநீதம் இழைக்கப்பட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னார். உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய சகோதரன் அநீதம் இழைக்கப்பட்டவனாக இருந்தால் நான் அவனுக்கான நியாயத்தை பெற்றுத் தரலாம், நான் அவனோடு உடன் நிற்கலாம். ஆனா என் சகோதரன் அநியாயக்காரனாக இருக்கும் பொழுது என் சகோதரன் தான் அநியாயமே செய்யலாம் பிறருக்கு. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற போது நான் எப்படி என்னோட சகோதரனுக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் செய்யக்கூடிய அநியாயத்தை தடு, அவன் செய்யக்கூடிய பாவமான காரியங்களை விட்டும் அவனை தடுத்து நிறுத்தி, அதுவே நீ அவனுக்கு செய்யக்கூடிய மாபெரும் உதவியாக என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்ப ஒரு நன்மை ஏவுவது இன்னும் தீமையை விட்டு தடுப்பது என்பது ஒரு முஸ்லிம் இடத்தில் இயல்பாகவே இருக்க வேண்டிய ஒரு குணமாக செய்யப்படுகிறது. குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்படுகிறது. இன்னும் அதை கடமையாக சொல்கிறார். எப்படி? மன் ரஆ மின்கும் முன்கரன், உங்களில் யாராவது ஒருவர் ஒரு பாவமான காரியம் நடைபெறுவதை நீங்கள் பார்த்தால் அதை உங்களுடைய கைகளை கொண்டு தடுங்கள், அதை உங்களுடைய கைகளை கொண்டு தடுங்கள். உங்களால் முடியாவிட்டால், கைகளால் தடுக்க நீங்கள் சக்தி வராவிட்டால் உங்களுடைய நாவால் தடுங்கள், சொல்லி பாருங்கள். நாவாலும் சொல்ல முடியவில்லை, அதற்கும் உங்களால் முடியவில்லை என்று சொன்னால் கல்வி உள்ளத்தால் வெறுப்பு ஒதுக்குங்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார். அப்ப ஒரு முஸ்லிம் என்பவன் பாவங்களை தடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஆனா இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் பாவத்தை தடுக்க வேண்டும், அதனிடத்தில் இயல்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பாவத்தை தடுப்பதில் வரம்புகளை கடந்து போய்விடுகிறோம், வரம்புகளை தாண்டி செய்கிறோம், சென்று விடுகிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பாவங்களை தடுக்கிறேன் என்கிற பெயரில் அவரை மேலும் செய்கிறோம், பாவத்துக்குள்ளேயே தள்ளி விடும். அவர் பாவத்தை தடுக்கிறேன் என்கிற பெயரில் ஒருவருடைய கண்ணியத்தை செய்கிறோம், எடுத்து விடுகிறோம். பாவத்தை தடுக்கிறேன் என்கிற பெயரில் புறம் பேசிய குற்றத்துக்கு ஆளாகி விடுகிறோம். பாவத்தை தடுக்கிறேன் என்ற பெயரில் அவதூறு பரப்பிடுகிறோம். இப்படி நம்முடைய சமுதாயத்தில் எங்கு பார்த்தாலும் என்ன செய்கிறது, நிரம்பி இருக்கிறது. அதை ஒரு பாவத்தை இந்த நிலையில் தடுக்க வேண்டும் என்று சொல்லி அதை குறித்த ஒரு உணர்வு செய்ய வேண்டும், நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று. முதலாவதாக ஒரு பாவத்தை நாம் தடுக்க வேண்டும் என்று சொன்னால், முதலில் அந்த பாவம் நமக்கு கரெக்டா செய்திருக்கணும், தெரிந்திருக்க வேண்டும், தெல்ல தெளிவாக செய்ய வேண்டும், தெரிய வேண்டும். இலைமறைக்காயாக இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் சென்று என்ன செய்யக்கூடாது, நோடி துருவி கேட்க ஆராயக்கூடாது. தெல்ல தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவாக தெரிகிறதா, இவர் இந்த பாவத்தை செய்கிறார், தெளிவா பார்க்கிறோமா, அப்பதான் அந்த பாவத்தை தடுப்பதை நம் மீது கடமையாக மாறுகிறது. அந்த ஹதீஸில் கூட பாருங்கள், மன் ரஆ மின்கும் முன்கரன், அல்லாஹ்வுடைய தூதர் கைகளை கொண்டு உங்களுடைய நாவால் உங்களுடைய உள்ளத்தால் பாவங்களை தடுக்க என்று சொன்னார். அந்த ஹதீஸில் ஒரு நிபந்தனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கிறார்கள். மன் ரஆ மின்கும் முன்கரன், உங்களில் யார் அந்த பாவத்தை பார்க்கிறார், அதை பார்த்தால் தான் அதை தடுப்பது கைகளை கொண்டு நாவால் அல்லது உள்ளத்தால் தடுப்பதில் இரண்டாவது கட்டம். முதலில் அதை பார்த்தால் தான், அது தெல்ல தெளிவாக நமக்கு தெரிந்தால் தான் அந்த பாவத்தை தடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு என்ன செய்கிறது, நமக்கு வருகிறது. ஒரு பாவம் நமக்கு தெரியவில்லை, ஏதோ ஒரு சந்தேகமாக இருக்கிறது, அல்லது அவர் செய்வதற்கு ஆதாரம் இல்லை, அப்படிப்பட்ட நிலையில் நாம சிந்தனை செய்யக்கூடாது. நான் தடுக்கிறேன் என்கிற பெயரில் அவருடைய பாவங்களை தோண்டி துருவ ஆரம்பிக்க கூடாது. அது ஒரு முஸ்லிமுடைய பண்பாக செய்யாது இருக்காது.
அது தெல்ல தெளிவாக தெரிந்தால் மட்டும்தான் என்ன செய்ய வேண்டும், அந்த பாவத்தை எடுத்துச் சொல்வதை நம் மீது கடமையாக இருக்கிறது. இன்னும் அல்லாஹ்வுடைய ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறார், தன்னுடைய அருள்மறையாக திருக்குர்ஆனில் சொல்கின்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனு யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜதரிபு கஸீரன் மினல் ظن இன்ன பஅத ظنி இஸ்முன். ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் பல சந்தேகமான காரியங்களை விட்டு விலகுங்கள், தவிர்த்து கொள்ளுங்கள். சந்தேகமான விஷயங்களை செய்யுங்க, தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் சந்தேகத்தில் சில சந்தேகங்கள் பாவமாக இருக்கிறது. நீங்க சந்தேகம் கொள்வது பாவமாக இருக்கிறது. வலா தஜஸ்ஸஸு, நீங்கள் என்ன செய்யாதீர்கள், துருவி துருவி ஆராயாதீர்கள் என்று சொல்லி மார்க்கம் கட்டளையிடுகிறது. அல்லாஹ் சொல்கிறார், ஒரு பாவம் தெளிவாக தெரிந்தால் மட்டும்தான் அதை தடுக்கக்கூடிய நிலைக்கு நாம் செல்ல வேண்டுமே தவிர அதை ஒருபோதும் அதை பாவங்களை பின்தொடரக்கூடியவராக, அந்த பாவத்தை ஆராயக்கூடியவராக ஒருபோதும் செய்யக்கூடாது, நாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் என்ன செய்கின்றான், தெளிவாக சொல்லிவிட்டான், வலா தஜஸ்ஸஸு, நீங்கள் பாவங்களை ஆராயாதீர்கள், பாவங்களை துருவி துருவி என்ன செய்யாதீர்கள், ஆராயாதீர்கள் என்று சொல்லி அதற்கு தடை விதித்து விட்டான். சஹாபாக்களை பாருங்கள், ஒரு குற்றம் வருகிறது என்று சொன்னால் அந்த குற்றம் நன்றாக தெரிந்தால் மட்டும்தான் அதில் தண்டனை என்கிற அடுத்த கட்டத்துக்கு போவார்களே தவிர, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொண்டு செல்வார்களே தவிர, சும்மா வெளிப்படையாக தெரியவில்லை என்று சொன்னால் அதனுடைய காதுக்கு வந்தாலும் கூட அதை செய்ய மாட்டார்கள், ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவே மாட்டார்கள். என் மார்க்கம் கூட ஒரு பாவத்துக்கு தண்டனை வழங்குகிறது, ஒரு பாவத்துக்கு தண்டனை வழங்குகிறது. அது விபச்சாரமாகட்டும், அது திருட்டாகட்டும், போதையாகட்டும், இப்படி ஏதாவது ஒரு பாவத்துக்கு தண்டனை வழங்குகிறது. அப்படி தண்டனை வழங்குகிற போது அந்த மார்க்கம் என்ன செய்கிறது, விபச்சார குற்றமா அது தெளிவாக தெரிந்தால்தான் இங்க என்ன செய்யணும், கொண்டு வரணும். விபச்சார குற்றத்தை சுமத்த போகிறாயா, 4 சாட்சிகளை என்ன செய்ய வேண்டும், கொண்டு வர வேண்டும். அப்படி 4 சாட்சிகளை கொண்டு வராவிட்டால் ஒருவர் பார்த்தவர் கரெக்டா பார்த்திருந்தா கூட மார்க்கம் சொல்கிறது, அவருக்கு என்ன செய்யுங்கள், 80 கசையடி கொடுங்கள். 80 கசையடி செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும், சாட்சிகளை கொண்டு வராவிட்டால். ஏன்? ஏன்னா சாட்சிகளை கொண்டு வர வேண்டாம் என்கிற ஒரு நிலை என்று சொன்னால் ஒவ்வொருத்தரும் செய்து விடுவார்கள், விட்டு கட்டி விட்டு இந்த சமூகமே அப்படி என்ன செய்கிறோம், ஒரு பெரிய ஒரு குழப்பத்திற்குள்ளாகும். எனவே ஒரு பாவம் தெளிவாக தெரிந்தால்தான் கொண்டு வரப்பட வேண்டும், அதற்கு தண்டனை அளிக்கப்படும் மார்க்கத்தில். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த குற்றம் யார் சுமத்துகிறாரோ அவருக்கு தான் கசையடிகள் என்று சொல்லி செய்கிறது மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இன்னும் சஹாபாக்களும் தங்கள் கண்ணால் கண்டால்தான் ஒரு சம்பவம், ஒரு விஷயம், ஒரு பாவம் தெளிவாக அவருடைய நிலைக்கு வந்தாலே தவிர அதன் மீது என்ன செய்ய மாட்டார்கள், எந்த ஒரு அசட்டையும் செய்ய மாட்டார்கள். அது நேரடி செய்யணும், தெளிவா தெரிந்ததா அது ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்வார்களே தவிர இல்லை என்று சொன்னா ஒரு பொருட்டாக செய்ய மாட்டாங்க, எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அதுக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம் என்று சொன்னா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரைக்கும் இரவு நேரங்களில் என்ன செய்வார்கள், அப்படியே ஊரில் என்ன செய்வார்கள், சென்று உலா செல்வார்கள், அப்படி ரோந்து பணி மேற்கொள்வார்கள். அப்படி ரோந்து பணி மேற்கொள்கிற போது அல்லாஹ்வுடைய உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவரோடு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழரை செய்கிறார்கள், அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். ஒரு நாள் இரவு போகும்பொழுது ஒரு வீட்டை கடந்து போறாங்க. கடந்து போனால் அந்த வீட்டில் என்ன செய்யாது, விளக்குகள் எரிந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் அந்த வீட்டிலிருந்து என்ன செய்யாது, வெறும் சத்தம் கேட்டுக் கொண்டு இருக்கிறது. சிரித்துக் கொண்டோம் எப்படி ஆடல் பாடல் போல என்ன செய்கிறது, ஒரு வெறும் சத்தம் கேட்டுக் கொண்டு இருக்கிறது. இப்ப தெளிவாக தெரியாது, ஒரு பக்கம் என்ன செய்யாது, அவர்கள் முழிக்கிறது. உள்ளே இருப்பவர்கள் மது குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மது குடித்துக் கொண்டு என்ன செய்கிறார்கள், இப்படிப்பட்ட விஷயத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தெரிகிறது. உடனே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், அப்துல் ரஹ்மான், இப்போ வீட்டில் என்ன செய்யாது, விளக்குகள் எரிகிறது, உள்ள என்ன செய்யாது, ஒரே சத்தமாக கேட்கிறது. நான் நினைக்கிறேன் உள்ள என்ன செஞ்சிருக்காங்க, மது குடித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நினைக்கிறேன். உள்ள போய் பார்க்கலாமா சொல்லிட்டு என்ன செய்றாங்க, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆலோசனை கேட்கிறாங்க. அப்ப அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உமர் அவர்களே, அமீருல் முஃமினீன் அவர்களே, அவர்கள் பாவம் செய்கிறார்களோ இல்லையோ, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இப்பொழுது பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறார், வலா தஜஸ்ஸஸு, நீங்கள் பிறருடைய குறைகளை தோண்டி தோண்டி ஆராயாதீர்கள்,
துருவி துருவி ஆராயாதீர்கள் என்று சொல்கின்றார். ஆனால் நாமோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்படி சொன்னவனே அதை கேட்ட உமர் சத்தாபடியில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் அந்த விஷயத்தை அத்தோடு முடிக்கிறார்கள். அந்த வீட்டை விட்டு எதுவும் பேசாம செய்றாங்க, கடந்து போறாங்க. பாருங்க, ஒரு பாவம் அது சந்தேகத்திற்குரியதாக இருந்தாலும் கூட இந்த சந்தேகம் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி என்ன செய்கிறது, மார்க்கம் தடுக்கிறார். சகாபாக்கள் அப்படிப்பட்ட நடைமுறையை தான் வைத்திருந்தார்கள். ஆனா இன்று நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது, ஏதோ ஒருவர் யாரோ ஒருவர் ஒரு காரியத்தை செய்து விட்டார் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்ம இடத்துல வந்து விட்டாலே, ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம் அது உறுதிப்படுத்தப்படவில்லை என்று சொல்லக்கூடிய நிலையில் வந்து விட்டாலே அதை குறித்து பேச ஆரம்பித்து விடுகிறோம், விவாதங்கள் நடத்த ஆரம்பித்து விடுகிறோம், பொது வெளியில் அதை பரப்ப ஆரம்பித்து விடுகிறோம், இன்னும் ஷேர் செய்து விட ஆரம்பித்து விடுகிறோம். இதெல்லாம் எப்படிப்பட்ட பாவங்கள்? இதெல்லாம் நம்முடைய மறுமை வாழ்க்கையை அழிக்கக்கூடிய பாவங்கள். இதெல்லாம் நம்முடைய இன்மை மறுமை வாழ்க்கையை அழிக்கக்கூடிய பாவங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், ஒரு முஸ்லிமுடைய குறைகளை நீங்கள் தேடி தேடி ஆராயுங்கள். அப்படி ஒரு வேளை நீங்கள் ஒரு முஸ்லிமுடைய குறைகளை தேடி தேடி ஆராய்ந்தால் அல்லாஹ்வும் உங்களுடைய குறைகளை தேடி தேடி ஆராய்வார். அல்லாஹ்வும் உங்களுடைய குற்றங்களை செய்வான், பின்தொடர்ந்து கொண்டே வருவார். ஒருவேளை அல்லாஹ் உங்களுடைய குறைகளை தோண்ட ஆரம்பித்து விட்டார், அல்லாஹ் திருவி திருவி வெளியே எடுக்க ஆரம்பித்து விட்டால் அவருடைய வீட்டில் வைத்து அவரை செய்வான், கேவலப்படுத்தி விடுவார் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார். இளையவருடைய பாவங்களை துருவதற்கு முன்னால் இந்த எண்ணம் நம்மிடத்திலே வர வேண்டும். ஒருவருடைய பாவங்களை துருவி துருவி ஆராய போனால் அல்லாஹ் செய்கின்றார், என்னுடைய பாவங்களின் பக்கமாக வருகின்றார். அல்லாஹ் ஒரு வேலை துருவ ஆரம்பித்து விட்டான் என்று சொல்லி இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையும் சரி இடைவை தவிர வேறு எதையும் செய்ய மாட்டோம், நாம் பார்க்க மாட்டோம். ஆனா ஒருவேளை ஒரு முஸ்லிமுடைய குறை நடந்த வருகிறார், அந்த குறையை நான் மறைக்கிறேன் என்று சொன்னால், அதை கண்டு காணாமல் போய்விடுகிறேன் என்று சொன்னால், அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சத்தர முஸ்லிமன், யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கிறாரோ, யார் ஒரு முஸ்லிமுடைய பாவத்தை மறைக்கிறாரோ இந்த உலகத்தில் அவருடைய பாவங்களை நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் மறைக்கிறான் என்று சொன்னார். நாளை மறுமையில் ஒரு அடியான் கொண்டு வரப்படுவான், அல்லாஹ்விடத்தில் அந்த அடியான் வருவான். வந்த அவனே ரப்பல் என்ன செய்வான் என்று சொன்னார், ஒரு திரையை ஏற்படுத்துவான். மற்ற எல்லோருடைய பாவங்களும் வெளிப்படையாக காட்டப்படும். ஆனா இந்த ஒரு சாராருக்கு மட்டும் என்ன செய்யப்படும், திரையிடப்படும். அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய உரையாடல், அவருடைய பாவத்தை குறித்த பேச்சுக்கள் எதுவும் யாருக்கும் தெரியாது. ஒரு திரையை ரப்பல் ஆலமீன் போட்டு விடுவான். போட்டு விட்டு அந்த அடியானை பார்த்து கேட்பான், அடியானே நீ இந்த பாவத்தை செய்தாயா? யா அல்லாஹ் நான் செய்தேன். அடியானே நீ இந்த பாவத்தை செய்தாயா? யா அல்லாஹ் செய்தேன். ஒவ்வொரு பாவங்களாக ரப்பல் ஆலமீன் கேட்பான், இதை நீ செய்தாயா, இதை நீ செய்தாயா என்று சொல்லி. எந்த அளவுக்கு அவர் சின்ன சின்னதா நினைச்சிருந்தது கூட ரப்பல் ஆலமீன் செய்வான், எல்லாவற்றையும் என்ன செய்வான், ஞாபகப்படுத்துவான், எல்லாவற்றையும் சொல்லுவான். சொல்லுகிற போது அந்த மனிதன் நினைத்துக் கொள்வான், ஆஹா இதோடு முடிந்து விட்டது, நம்முடைய கதை முடிந்தது, நாம் மாட்டிக்கொண்டோம், நாம் அழிய போகிறோம் என்று சொல்லி செய்வான். அந்த அடியான் பயப்படுவான், இந்த அளவு கண்ணா கேட்கிறான் என்று சொல்லி. அப்ப ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், அடியானே நீ இந்த உலகத்தில் வாழ்கிற போது பிற மக்களுடைய பாவங்களை குறைகளை மறைக்கக்கூடியவனாக இருந்தால், எனவே நான் என்ன செய்கிறேன், உன்னுடைய பாவங்களை குற்றங்களை பிறருக்கு தெரியாமல் மறைக்கிறேன், உன்னை மன்னிக்கிறேன், நீ சொர்க்கத்துக்கு போய் சொல்லி செய்வான். அவரை சொர்க்கவாதியாக மாற்றிவிடுவான், அவரை சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடுவான். இப்படிப்பட்ட பெரும்பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால், யார் ஒருவர் ஒரு பாவத்தை பிறருடைய குறைகளை மறைக்கிறாரோ அப்படிப்பட்ட அடியானுக்குத்தான் இந்த பெரும்பாக்கியம் கிடைக்கும். யோசித்து பாருங்க, நம்ம எத்தனை நபர்கள் இந்த பெரும்பாக்கியத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோம், நம்ம எத்தனை நபர்கள் ஒரு பாவத்தை மறைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்த்து கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு பேரை ஒரு பாவம் நம்முடைய காலுக்கு வருகிறது என்று சொன்னால், சஹாபாக்களுடைய நடைமுறை எதுவாக தெரியுமா இருக்கும்? யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு நபரை பற்றி சொன்னார் என்று சொன்னால், சஹாபாக்களுடைய நடைமுறை எதுவாக இருக்கும் என்று சொன்னால், சஹாபாக்கள் அதற்கான நல்ல காரணத்தை தருவார்கள்.
அவர் செய்திருக்க மாட்டார். அதை பார்த்து நினைச்சிருப்பாரு, தவறாக பார்த்திருப்பார். அதை செஞ்சிருந்தா இந்த காரணத்துக்காக செஞ்சிருப்பான்னு சொல்லி அதோட அந்த பேச்சை செஞ்சாரு முடிச்சுட்டு அடுத்த பேச்சுக்கு போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு நாம ஒரு பேச்சை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அது 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 1 வருடம் என்ன நடந்தது சொல்லி விழாவழியாக நினைக்கிறோம், அதை கேட்கிறோம், அதை தெரிந்து கொள்கிறோம். தெரிஞ்சுட்டு அது கன்ஃபார்ம் இல்லாத நிலையிலே நினைக்கிறோம், பிறருக்கு சொல்லி விடுகிறோம். இது எப்படிப்பட்ட பாவம், இது எப்படிப்பட்ட பாவமாக இருப்பது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கஃபா பில் மராத்தி கதிபன், ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு ஆதாரமாகும். என்னது? அவன் நாள் ஃபுல்லா பொய்யே பேசிட்டு தெரியலாம், வெறும் பச்சை பொய்யாவே பேசுறான், எப்பொழுதும் உண்மையே பேச மாட்டான். இதெல்லாம் ஆதாரம் இல்லை. அதில் பொய் சாட்சி சொல்றான், இதெல்லாம் ஆதாரம் இல்லை. ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு எது ஆதாரம் என்று கேட்டால், தான் கேள்விப்பட்ட அனைத்தையுமே பிறருக்கு பகிர்கிறான், தான் கேள்விப்பட்ட எல்லாத்தையுமே அதை ஆராயாமல் பிறருக்கு ஷேர் செய்யறாங்க. இந்த ஒரு செய்தி போதும் அவன் பொய்யன் என்பதற்கு ஆதாரம். இவனைத்தான் மார்க்கிறது பொய்யன் என்று சொல்லக்கூடிய லிஸ்டில் வைக்கிறார்கள். அவர் தொப்பி அணிந்திருந்தாலும் சரி, அவருடைய நெற்றியில் சஜ்ஜாவுடைய அடையாளம் இருந்தாலும் சரி, அவர் தாடி வைத்திருந்தாலும் சரி, இஸ்லாமிய ஆடையை அணிந்திருந்தாலும் சரி, அல்ல அவர் ஹஜ் உம்ரா போனவராக இருந்தாலும் சரி, அவர் இப்படிப்பட்ட செயலில் ஈடுபட்டார் என்று சொன்னால் மார்க்கம் அவரை பொய்யராகத்தான் அடையாளம் காட்டுகிறார். நாம் நினைக்கலாம், நான் ஒரு தொழுகையாளி, நான் ஒரு ஹாஜி, நான் உம்ராவை செய்தவன், நான் நோன்பாளி என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்ளலாம். ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில், ரசூலுடைய பார்வையில் நான் யார் என்று சொன்னால் வெறும் பொய்யனாக இருந்து கொண்டிருக்கிறேன். யோசித்து பாருங்கள், நம்ம எத்தனை நபர்கள் இப்படிப்பட்ட பொய்யர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை விட்டு தௌபா செய்து மீண்டு வாருங்கள். ஒரு செய்தி கேட்டது என்று சொன்னால் அதை பரப்பாமல் அதை முழு தன்மையை அறியக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்படி அறிஞ்சா கூட அதையும் செய்யக்கூடாது, ஷேர் செய்யக்கூடாது, அதோடு என்ன செய்ய வேண்டும், அந்த பேச்சை முடிக்கக்கூடியதாக நாம் இருக்க வேண்டும். ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளே, இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபைன் ஃபதபையனு, இறை விசுவாசிகளே, உங்களிடத்தில் ஒருவன் ஏதாவது ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை நீங்கள் என்ன செய்யுங்கள், அதை அலசி ஆராய்ந்து கொள்ளுங்கள், அதை நல்ல தெளிவாக செய்யுங்க, ஆராய்ந்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் ஆராயாமல் முடிவெடுத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவெடுப்பு நாளை என்ன செய்ய வேண்டும், கவலை அடையக்கூடிய ஒரு நிலை வரும் என்று சொல்லி ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறார். ஒரு செய்தி வருகிறார், அது உண்மை தன்மை இல்லை என்பதை ஆராயக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதை தெரியாமல் செய்யக்கூடாது, மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய மக்களாக இருக்கக்கூடாது. அதை அப்படியே என்ன செய்யணும், முடிச்ச சரி ஒரு செய்தி வருகிறது, அது ஆதாரபூர்வமாகவே இருக்கிறது, அதை நான் பிறருக்கு சொல்லலாமா என்று சொல்லி கேட்டால் அதையும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஒரு பாவங்கள் குறித்து வருகிறது என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட விஷயம் என்று சொன்னால் அதை பொது வழியில் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துப்பார்கள், எத்தனை பாவங்கள் எத்தனை ஹதீஸை படித்திருக்கிறோம். அந்த மக்கள் அந்த சஹாபாக்கள் ஏதாவது தவறு செய்யும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லி காண்பிப்பார்கள் தெரியுமா? நேரம் மெம்பரில் ஏறுவார், மெம்பரில் ஏறிக்கொண்டு சில மக்களுக்கு எப்படி என்ன ஆனது, அவர்கள் இப்படியெல்லாம் செய்கிறார்கள், மக்களுக்கு என்ன நேர்ந்தது, இவர்கள் இப்படியெல்லாம் செய்கிறார்கள் சொல்லி வேறு சொல்லாமல் என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். அதை கேட்கக்கூடியவர் என்ன செய்வாரு, கேட்கக்கூடியவருக்கு தான் தான் செய்தார் என்று சொல்லி செய்யும், அவர் கூட இருக்கும். ஆனா கூட இருக்க யாருக்கும் தெரியாது இவர் தான் மனிதர் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அளவுக்கு இருக்காரு, குறைகளை சுட்டி காண்பித்திருக்கார். ஆனா இன்னைக்கு நாம மேலே எடுத்து போட்டு பேசுகிறோம், பல விவாதங்களை நடத்துகிறோம். ஏதோ அவரு பெரிய ஒரு சப்ஜெக்டை ஆராய்ச்சி பண்ற மாதிரி, ஆய்வு பண்ணி ஏதோ ஒரு பெரிய படிப்புக்கு சப்மிட் பண்ற மாதிரி நினைச்சுக்கிறோம், அதை குறித்து ஆராய்ந்து கொண்டே போகிறோம். ஆனால் மார்க்கத்தின் பார்வை இது ரொம்ப ஒரு பெரிய தவறாக இருந்து கொண்டே இருக்கிறது. உண்மையில் அவர் அப்படி செய்யவில்லை. அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் பெரும் பொய்யை என்று சொல்லக்கூடிய ஒன்றை காணாதீர்கள். அது பொய்யோடைய நாளை மறுமையிலே என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமை அது மெஹராஜ் பயணத்தின் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்ததை சொன்னார்கள். மெஹராஜுடைய பயணத்தில் ஒரு சில மனிதர்களை நான் பார்த்தேன், அவருடைய முகங்கள் சிறந்து ஒரு பக்கத்திலிருந்து அப்படியே இன்னொரு பக்கமாக போய் தாடை வரை இழுத்துக் கொண்டே செல்லப்பட்டது.
அதை போய் கிழிச்ச உடனே மீண்டும் அடுத்த பக்கத்தில் கொக்கிகளை போட்டு அடுத்த பக்கத்தில் செய்றாங்க, கிழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கிழித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதை கிழிந்த இன்னொரு பகுதியில் செய்யறது சரியாக இங்க ஃபுல்லா கிழிச்சு மறுபடியும் செய்றாங்க, அடுத்த தாடை அப்படியே கிழிக்கிறார்கள். இப்படி ஒரு சில மக்கள் நெசப்படுகிறார்கள், வேதனை செய்யப்படுகிறார்கள். இப்ப ஜிப்ரீல் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, ஜிப்ரீல் அவர்கள் யார் இந்த அளவுக்கு வேதனை செய்யப்படுகிறார்கள், இந்த அளவுக்கு வேதனை அனுபவிக்கிறார்களே யார் இவங்க? முகமது அவர்கள் தூதரே, இவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற போது பொய்யை பரப்பிக் கொண்டு தெரிந்தவர்கள், அந்த பொய்யை பரப்பிக் கொண்டு தெரிந்ததன் காரணமாக அவர்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதை ஹதீஸில் செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். இப்ப நமக்கு தெரியாத ஒன்று பிறருக்கு சொல்லுகிற போது இப்படிப்பட்ட பெரும் தண்டனைக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலையை செய்யலாம் நமக்கு ஏற்பட்டு விடலாம். எனவே ஒரு விஷயம் வருகிறதா தீர ஆராய வேண்டும். அப்படி தீர ஆராய் அது சரியான ஒரு கல்வமான கூட அது பிறருக்கு தொல்லை அளிக்கும் என்று சொன்னால் அதை என்ன செய்யலாம், சொல்லலாமே தவிர அது தனிப்பட்ட ஒரு விஷயம் என்று சொன்னால் அதை வெளியே சொல்வதற்கு மார்க்கம் செய்வதை தடை கொடுக்கிறது. அவருடைய தனிப்பட்ட விஷயத்தை எந்த காரணத்தை கொண்டவன் செய்யக்கூடாது, அதை வெளிப்படுத்தக்கூடாது. அப்படி வெளிப்படுத்துவது என்பது அவருடைய கண்ணியத்தில் நாம் இழக்கக்கூடிய ஒரு துரோகம் என்று சொல்லி மார்க்கம் சொல்கிறார். எப்படி இஸ்லாம் என்ன சொல்கிறது, ஒருவருடைய கண்ணியம் என்பது எப்படி புனிதமானங்கள் புனிதமாக்கப்பட்டதோ, மக்கா எப்படி புனிதமானதோ, அதே போல பைத்துல் ஹரம் எப்படி புனிதமானதோ, அதே போல ஒருவருடைய கண்ணியம் புனிதமானது என்று சொல்லி மார்க்கம் சொல்லி தருகிறது. அப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தில் கை வைத்தார் என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு தொழிலாளிகளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நோன்பை நோற்றவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது எவ்வளவு தான தர்மங்களை தௌபாக்களை செய்தவர்களாக இருந்தாலும் சரி, நாளை மறுமையில் செய்ய முடியாது, அவர்களால் தப்பிக்கவே முடியாது. அவர்கள் யாருடைய கண்ணியத்தில் விளையாண்டார்களோ அவரிடத்தில் சம்பந்தப்பட்ட நபரிடத்தில் மன்னிப்பு கேட்காதவரை ரப்புல் ஆலமீன் செய்ய மாட்டார், ஒருபோதும் அவர்களை மன்னிக்க மாட்டார், ஒருபோதும் செய்ய முடியாது, அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டார்கள், நாளை மறுமையில் ஒரு சில மக்கள் கொண்டு வரப்படுவார்கள். எப்படிப்பட்ட நிலை என்று சொன்னால் தொழுதவனாக பிஸலாத்தி வஸியாமி வஸகாத்தி, தொழுதவனாக அதிகமான நோன்புகளை நோற்றவனாக ஜக்காத்துகளை கொடுத்தவனாக இப்படிப்பட்ட அமரையெல்லாம் செய்தவனாக நாளை மறுமையில் வருவார். ஆனால் அதே நேரத்தில் ஒருவரை பற்றி புறம் பேசியவனாக, ஒருவனை அடித்தவனாக, ஒருத்தரை கொலை செய்தவனாக, ஒருவருடைய கண்ணியத்தில் விளையாண்டவனாக இப்படிப்பட்ட பாவங்களை உடல் என்ன செய்வார், அழித்து வருவார். என்ன செய்யப்படுவார், அவருடைய நன்மைகள் தான் விசாரிக்கப்படும். சரி, நிறைய நன்மைகள் இருக்காது, சொர்க்கத்துக்கு செல் என்று சொல்லி சொல்லப்பட்டுவிடும். சொர்க்கத்துக்கு நுழைவார், அந்த பாதைக்கு செல்வார், கேட்டு வரைக்கும் சென்று விடுவார், அந்த சொர்க்கத்துடைய வாயில் வரைக்கும் கதவு வரைக்கும் கொண்டு போய் விடுவார். அந்த இடத்தில் தடுத்து நிறுத்தப்படுவார். உங்களுக்கு உள்ள போவது நன்மை, மீண்டும் போங்க அப்படின்னு சொல்லி செய்வார், திருப்பி அனுப்பப்படுவார். சென்று பார்த்தால் அவர் யாரை அடித்தாரோ, யாரை புறம் பேசினாரோ, யாருடைய கண்ணியத்தில் அவர் விளையாடாரோ அப்படிப்பட்ட நபரும் அங்கே இருப்பார். இப்ப என்ன நடக்கும், இந்த உலகம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் இருந்துட்டு அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிருக்கு ஒரு வார்த்தை செஞ்சலாம், தப்பித்து விடலாம். நாளை மறுமையில் செய்ய முடியாது, என்ன நம்ம சொன்னாலும் யாரும் தப்பிக்க மாட்டார்கள். அந்த நாளில் எல்லோரும் எப்படி நன்மை அதிகமாக கொள்வது, எப்படி நரகத்திலிருந்து தப்பிப்பது என்று சொன்னால் இருப்பார். இப்ப யாரும் செய்ய மாட்டார்கள், மன்னிக்க மாட்டார்கள். அப்ப என்ன செய்யப்படும், இவருடைய தொழுகை, இவர் கொடுத்த தான தர்மங்கள், இவருக்கு செஞ்ச ஹஜ்ஜி, அது நன்மைகள் எல்லாம் எடுத்து கொடுக்கப்படும். எந்த அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த அளவுக்கு எல்லாம் எடுத்து கொடுக்கப்படும். இதை எடுத்து கொடுக்கப்பட்டோம், அந்த நிலை சரிவிடவில்லை என்று சொன்னால், அந்த பாதிப்பு சரியவில்லை என்று சொன்னால், அந்த பாதிக்கப்பட்ட நபருடைய பாவங்கள் எல்லாம் எடுத்து இந்த நபருக்கு கொடுக்கப்பட்டு இந்த நபர் முப்பரது செய்வார், நரகத்தில் வீசப்படுவார். இவர்தான் முஃபலிஸ் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிறார்கள், அடையாளம் காட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் என்ன செய்யணும், நம்மை கொண்டு சென்று நிறுத்திவிடும். எனவே உங்களுடைய பாவங்கள் நம்மிடத்தில் வருகிறார்கள், அதை குறித்தவர் எப்படி நம்முடைய பாவத்தை மறைக்கிறோம். நான் ஒரு பாவத்தை செய்கிறேன், ஆனா அந்த பாவத்தை என்ன செய்கிறேன், நான் மறைக்கிறேன். இப்ப என்னுடைய பாவத்தை நான் மறைக்கிற போது பிறருடைய பாவத்தை மட்டும் ஏன் வெளியே சொல்ல வேண்டும்?
அந்த பாவத்தை என்ன செய்யணும்? நம்ம மறைச்சிட்டு நம்முடைய பாவத்தை நாம் எப்படி மறைக்கிறோம், அதே போல பிறருடைய பாவங்களை மறைக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்படி மறைக்காம எலும்பில்லாத நாள் என்று சொல்லி இஷ்டத்துக்கு நம்ம ஆட்டணும் என்று சொன்னால் நாளை வறுமை நம்முடைய வாழ்க்கையில் செய்யணும் ஆற்றல் பெற்றுவிடும். எனவே இவருடைய பாவங்கள் நம்முடைய காலைக்கு வருகிற போது அதை அலட்சியம் செய்யக்கூடிய மக்களாக, அதை கட்டு காணாமல் போகக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ்கிற போது பிற முஸ்லிம்களுடைய பாவங்களை தேடி தேடி ஆராயக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பெரும்பாவங்களிலிருந்து நம்மை எப்படாது பாதுகாத்து அருள் புரிவானாக. இந்த உலகத்தில் வாழ்கிற போது பிற முஸ்லிம்களுடைய குறைகளை மன்னிக்கக்கூடிய, மறைக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். ரப்பல் ஆலமீன் அந்த அப்படிப்பட்ட மக்களாக நம் மாற்றி அருள் புரிவானாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول الكريم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்மாவினுடைய முதலாவது பாவங்களை எந்த நிலையில் தடுக்க வேண்டும், எப்படியெல்லாம் நாம் பாவங்களை போய் வாழ்வு ஈடுபடக்கூடாது என்பதை பற்றியெல்லாம் என்ன செய்தோம் பார்த்தோம். ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழ்கிற போது பாவங்களை சரியான முறையில் தடுக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரும் ஆக்கிரமிப்பார்கள். கணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பாவங்களை தடுப்பது என்பது நம்ம ஒவ்வொரு மீது செய்யறது கடமையாக இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு பாவங்கள் நம்முடைய கண்ணிலே நடைபெறுகிற போது அதை நாம் தடுக்காமல் சென்றோம் என்று சொன்னால் நாளை அதே பாவம் நம்முடைய வீட்டையும் செய்யும் பாதிக்கும். அதில் ஒன்றுதான் இந்த போதை என்று சொல்வது. பொதுவாக நாம் பார்க்கலாம், ஏதாவது ஒரு அழிவு வருகிறது என்று சொன்னால் அந்த அழிவு என்ன செய்யணும், ஒரு 10 வீடு நம்ம வீடு இருக்காரு, 10வது வீட்டில் ஒருவர் குடியிருக்கிறான், அவனுடைய வீடு பற்றி இருக்கிறது என்று சொன்னால் முதல் வீட்டுக்காரர் என்ன செய்வாரு, பக்கெட்டு தண்ணி எடுத்து ஓடுவார். காரணம் என்ன, அங்க பிடித்த நெருப்பு என்ன செய்யும், அப்படியே பரவி என்ன செய்யும், இவருடைய வீட்டுக்கு இருக்கிற ஒரு நினைவு. இதே போல பாவம் யாரோ ஒருவர் ஏதோ 4 பேர் ஏதோ போதையை பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லி நம்ம கண்டும் காணாமல் போனால் நம்முடைய குடும்பத்தில் ரசிக்கிடும். அப்படிப்பட்ட பாவம் கூடியது. அப்படி ஒரு பரவக்கூடிய ஒரு பாவத்தில் ஒன்றுதான் இந்த போதையும், இந்த பாலியல் ரீதியான பாவம். குறிப்பாக போதையும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த கோயம்புத்தூரில் நம்முடைய சமூக மக்களிடத்தில் பெரும்பாலான சிலரை பரவி வருகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், முஸ்லிமுடைய மகல்லாக்கள் எந்த பகுதிக்கு போனாலும் பாபு சபை சுத்தி என்ன செய்யறது, பள்ளிவாசல் இருக்கிற நிலையில் இருந்து கூட போதை பயன்பாடுகள் அங்கே அதிக அளவு என்ன செய்யறது இருந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் செய்கிறார்கள், இந்த போதை பழக்கத்திற்கு ஆளாகி விடுகிறார்கள். எனவே இப்படிப்பட்ட போதைக்கு எதிராக விழிப்புணர்வை செய்ய வேண்டும், நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும். அதற்காக வருகிற ஆகஸ்ட் 17ஆம் தேதி வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு காந்தி நகர் நகரி மந்தி ஹோட்டல் பின்புறம் இருக்கக்கூடிய பாலக்காடு மெயின் ரோடு பகுதியில் இந்த போதைக்கு எதிராகவும் பாலியல் குற்றங்களுக்கு எதிராகவும் மாபெரும் பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் மார்க்க அறிஞர்கள் செய்கிறார்கள், முறை நிறுத்துகிறார்கள். இதில் பெண்களுக்கு தனி இட வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தாங்கள் அனைவரும் செய்யுங்கள், நம்முடைய குடும்பத்தாரோடு குறிப்பாக இளைஞர்கள் இருந்தால் இளைஞரும் செய்யுங்கள், கண்டிப்பாக இந்த நிகழ்வில் பங்கேற்க செய்யுங்கள். அதே போல இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு பொருளாதார தேவை என்பது பெரும்பாலும் என்ன செய்கிறது, தேவைப்படுகிறது. எனவே இதை செய்ய வேண்டாம், இந்த விழிப்புணர்வுலாம் வேண்டாம் என்று சொல்லி இதை செய்ய முடியாது, அதை ஒரு பக்கம் தள்ளி வைக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு நமக்கே தெரியும், ரொம்ப என்ன செய்யறது, இந்த கோயம்புத்தூர் பகுதியில ரொம்ப அதிகமா பரவிட்டு வருகிறார்கள். மாறும் தெரிந்தவர்கள் கூட என்ன செய்கிறார்கள், இரையாகி விடுகிறார்கள். இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்துவது என்பது நம் அனைவரும் கடமையாக இருக்கிறது. எனவே அதற்காக உங்களுடைய பொருளாதார விஷயங்கள் அல்லாஹ் பாதை மாறி வழங்குங்கள். அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ்கிற போது பாவத்தை தடுக்கக்கூடிய மக்களாக நம்ம மாற்றி அனுப்பிடுவாராக. இது உலகத்தில் வாழ்கிற போது உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து முஸ்லிம்களாக மன்னிக்கக்கூடிய பெரும்பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் தந்து அருள் புரிவானாக.
ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله الأكبر والله يعلم